நடிகை ராதிகா அவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பரிசோதனை நடத்தப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் மருத்துவர் சொன்ன விஷயத்தை கேட்டு சரத்குமார் அவங்களோட ஃபேமிலியே கொஞ்சம் கண்ணீர் விட்டுருக்காங்க. அதோட விவரத்தை அந்த வெளியில் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வார காலமாகவே ராதிகா அவங்களோட அறுவை சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பார்க்குறோம். குறிப்பாக அவங்களுக்கு உடல் எடை கூடினதாலையும் இன்னொரு பக்கம் 2-3 படங்களை தொடர்ந்து கமிட் ஆகி நடிச்சு இருந்தாலையும் அவங்களோட முழங்கால வலி ஏற்பட்டு அதுக்கான சிகிச்சை எடுத்தும் அவங்களுக்கு வலி கேட்கல. ஒரு கட்டத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு காலில் முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. அறுவை சிகிச்சை அப்போ தன்னோட கணவர் தான் ஃபுல்லாக கூட வந்து பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி என்னோட குடும்பமும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ராதிகா அவங்க ஷேர் பண்ணாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு இவங்க வந்து கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும், ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்களும் பிரபலங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் கிட்டத்தட்ட இப்போ அவங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சு, அதாவது காலில் அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து டாக்டர்ஸ் திரும்பவும் செக்கப்புக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறமா தையல் பிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு கட்டு பிரிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் கட்டாயம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி உமன்ஸ் டே அன்னைக்கு இவங்க இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து இப்போ மறுபடியும் டாக்டர்ஸ் வந்து ராதிகா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு விசிட்காக வர சொல்லியிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவங்களோட கால் எப்படி இருக்குது, காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிகள்லாம் இப்போ பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்அப் எடுத்திருக்காங்க. முடிஞ்சால் மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் எடுத்துட்டு எலும்புகள்லாம் எந்த மாதிரி இருக்குது, மறுபடியும் அவங்களோட கால் வந்து நார்மல் ஆகிடுச்சாங்கிற மாதிரி ஒரு செக்அப் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி செக் பண்ணி பார்த்ததில் ராதிகா அவங்களுக்கு காலில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சர்ஜரிக்கு அப்புறமா அவங்க கால் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்தை அவங்க குடும்பத்தில் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த திரைப்படத்துக்கான டைரக்டர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. அவர் அந்த வெளியில் பார்க்கலாம். ரஜினி அவர்கள் கடைசியாக ஜெயிலர் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் வெளியாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்துக்கான ஷூட்டிங்கையும் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. சன் பிக்சர் தயாரிக்கக்கூடிய கூலி படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். பேன் இண்டியா படமாக உருவாகக்கூடிய இந்த திரைப்படத்தில் எல்லா மொழி திரைப்படங்களையும் இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸ் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. கூலி திரைப்படத்துக்கு அப்புறமும் ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு அப்புறமும் ரஜினி அவர்கள் யாரோட இயக்கத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமா ரஜினி அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இந்த ஒரு காம்பினேஷன் ஒரு மெகா ஹிட் காம்போ அப்படின்னே சொல்லலாம். பேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிட் படத்தை கொடுத்துருக்கக்கூடிய கார்த்திக் சுப்ராஜ் தான் ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கு அப்புறமா ரஜினி அவர்களோட அடுத்த திரைப்படத்தை இயக்க போறாராம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இன்னும் வந்து கதாநாயகி யாரு, படத்தில் வில்லன் யாரு அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் நான் சூஸ் பண்ணலையா. ஆனால் ரஜினி அவர்கள் கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.